வட்டக்கருவாடு. வாட்டக்கருவாடு வாட்டக்கருவாடு வாட்டக்கருவாடு. கருவாடு வாங்கலையோ? கருவாடு கருவாடு. ஐயோ, முத இந்த ஆச்சி போய் கடைக்கு வந்திருக்கே. சின்ன பொண்ணு, அடியே சின்ன பொண்ணு, என்ன வியாபாரண்டி பாக்குற? அது வந்து ஆச்சி, இந்த மீன் வியாபாரம் பாக்குறேன் ஆச்சி. சும்மா ஏமாத்தாதடி, கருவாட்டு வாசனை 8 தெருவுக்கு எட்டி வருதுடி. ஐயோ, கிளவியை ஏமாத்தி விற்க முடியாதே, சரியான கிராக்கியே இது, என்ன பண்றது இப்ப? இத போய் மீனேன்னு சொல்றியடி? அது வந்து ஆச்சி, மீனேன்னு சொல்ல வரல, மீன் செத்த பின்ன கருவாடு ஆகும்ல, அந்த கருவாடுன்னு சொல்ல வந்தேன். பரவாயில்லையே, தத்துவம் பேசுற மாதிரி சொல்ற. மீன் செத்தா கருவாடு, நீ செத்தா வெறுங்கூடு, கண்ணதாசன் சொன்னதுங்க. அடே, இன்னொருக்கு சொல்லு பார்க்கலாம். மீன் செத்தா கருவாடு, நீ செத்தா வெறுங்கூடு, கண்ணதாசன் சொன்னதுங்க. உனக்கு யாரடி இத சொன்னது? வேற யாரு? அண்ணாமலை படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச எண்ணாமலை. கருவாடு உண்ணாமலே இருந்தா நல்லதில்ல, கருவாட்டைத்தான் நீங்க தானே வாங்கிக்கங்க, காசை மட்டும் என் கையில கொடுத்துருங்க. முதல்ல கருவாட்டை பாத்துக்கிற மட்டி, அதுக்கப்புறமா வாங்கிக்கிட்டு காசை தரேன். கிளவி சரியான லொல்லு பிடிச்ச கிளவியாச்சே, என்னென்ன பண்ண காத்திருக்குன்னு தெரியலையே. ஆச்சி, கருவாடை வாங்கிட்டு போய் நீங்க என்ன செய்ய போறீங்க வயசான காலத்துல? அதுவும் உங்களுக்கு கருவாட்டு குழம்பு வைக்க தெரியுமோ தெரியாதோ? ஏண்டி, யார பார்த்து என்ன வார்த்தை சொன்னேன்? நான் கருவாட்டு குழம்பு வச்சேன்னு வச்சுக்க, என் வீட்டுக்காரர் வீட்டையே சுத்தி சுத்தி வருவாராக்கும். ஐயோ, தாத்தா அப்ப வீட்டுக்குள்ள வரமாட்டாரா? வீட்டை சுத்தி சுத்தி தான் வருவாரா? உங்க குழம்பு பிடிக்காதா அவருக்கு? அட கிறுக்கி, என் சாப்பாட்டை சாப்பிடறதுக்கு வேண்டி வீட்டையே சுத்தி சுத்தி வருவாருன்னு சொன்னேன்டி. அந்த காலத்துல நாங்கெல்லாம் கருவாட்டு குழம்பு வச்சு உளுந்தஞ்சோர பொங்குனம்னு வச்சுக்கேன். என்ன ஆகாச்சு? புருஷனை முந்தானையில முடிஞ்சுக்கிறதுக்கு பொம்பளைங்க வைக்கிற சமையல் தாண்டி மொதப்படியே. என்னாச்சு சொல்றீங்க? பின்ன என்னட்டி, வாய்க்கு ருசியா வக்கனையா சமைச்சு போட்டோம்னு வச்சுக்க, ஆம்பளைங்க வீட்டை சுத்தி சுத்தி தான் வருவாங்க. ஓ, அப்படியாச்சு. அது இந்த கருவாட்டெல்லாம் வதக்கி பழைய சொத்தை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கேன், போதும் சொர்க்கத்தையே பார்த்த மாதிரி இருக்கும்ல. இவ்வளவு விவரமா பேசுறீங்களே பாட்டி, கருவாடு வாங்கிக்கங்க பாட்டி, கிலோ கணக்குல வாங்கிக்கங்க. அடியே, கிராங்கணக்குல வாங்கி நான் எத்தனை நாளைக்குனாலும் வச்சுப்பேன். குடுடி, ஒரு 25 கிராம் நெத்தலி கருவாடு கொடு. ஆச்சி, முத வந்துட்டு கட்டு பேத்தாதாச்சி, வெறும் 25 கிராம் நெத்தலி கருவாடு வச்சு என்ன செய்வ? எங்க வீட்டுல என்னடி, குழந்தையா குட்டியா? பொண்ணு கல்யாணம் முடிச்சு போயிட்டா, மவனும் கல்யாணம் முடிச்சு பெண்டாட்டியோட இருக்கான். நாங்க 2 பேர் தானே டி. 10 கிராம் இன்னைக்கு ஒரு வெங்காயத்தை போட்டு வதக்கணும்னா, இன்னும் 2 நாள் கழிச்சு ஒரு 10 கிராம் கருவாடை அப்படியே குழம்பா தண்ணியா வச்சு வச்சோம்னா 2 நாளைக்கு கிடக்கும் பாத்துக்க. மிச்சம் 5 கிராம் என்ன ஆச்சு செய்வ? அடியே, அதையும் 4 நாள் கழிச்சு நிறைய வெங்காயத்தையும் தேங்காவையும் நச்சு போட்டு இப்படி போண்டி கருவாடை போட்டு பழைய சோத்தோட வச்சு கொடுத்தோம்னா என் வீட்டுக்கார கிழவே நல்ல வாய்க்கு ருசியா பக்கனையா சாப்பிடுவாமட்டி. இந்த வயசுலயும் என் சமையலுக்கு அடிமடி என் புருஷன். பாட்டி, அப்ப தலையணை மந்திரம் போட்டு புருஷனை மயக்க வேண்டாமா? தலையணையாவது மந்திரமாவது, புருஷனை கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு முத நம்ம செய்ய வேண்டிய வேலையே வாய்க்கு ருசியா சமைக்கிறதாண்டி. அது இந்த மாதிரி கருவாடெல்லாம் வச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோயேன், அம்பிடுத்தேன். சரி, 25 கிராம் கொடு. ஆச்சி, வெறும் 25 கிராம்னா ஒரு 30 ரூபா தான் ஆச்சி வரும். சிக்கனமா இருந்தாலும் குடும்பத்தை நடத்தலாமட்டி. ஆச்சி, சிந்தனை சிற்பி பெரியார பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா சிக்கன சிற்பி ஆச்சியை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். வாட்டக்கருவாடு வாட்டக்கருவாடு வாட்டக்கருவாடு. எப்பாடா, ஒரு வழியா எப்படியோ கிளவிட்ட விலையை குறைச்சு கொடுத்து போ சொல்லியாச்சு. கொஞ்சம் கூட்டி வச்சிருந்தோமா என்கிட்ட சண்டைக்கே வந்திருக்கும். என்ன பண்றது, நட்டத்துல போனாலும் பரவாயில்ல, இந்த ஊர்க்கார பொம்பளைகளை ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து காசு நிறைய ஆட்டையை போட்டுலாம். ஆனா இந்த கிளவிட்ட தப்பிக்கிறது பெரிய விஷயமாச்சுப்பா. பள்ளம் சிலர் உள்ளம் எனையேன் படைத்தான் ஆண்டவன், இங்கே எந்த நாயகன் பட்டம் தர பார்க்கிறேன், மலையின் நெளிவில் அற்புத காட்சி, சிந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, பின் போல ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம். அன்னைக்கிலேக்கா, ஆனா எனக்கு ஆனந்தமா இல்லையே. ஏன்டி பொசுக்குன்னு உனக்கு ஆனந்தம் இல்லைன்னு சொல்லிட்ட? இப்படி வகை வகையா கருவாடை கூடையில கொண்டாந்து அடுக்கி வச்சிருக்கேன். இப்படி கூடையை திரும்பி பார்க்காம கூடலூருக்கு போறவங்க மாதிரி போனா என்னக்கா அர்த்தம்? அதான்க்கா சொன்னேன். அடியே, கருவாட்டு நாத்தம் எனக்கு பிடிக்காது டி. ஏக்கா, கருவாடு பச்சையா இருக்கும்போது நாத்தம் அடிக்கும்க்கா, குழம்பு வச்சிங்கன்னா கமகமன்னு மணக்கும்க்கா. அது என்னவோ சரிதான் டி, கமகமன்னு தான் மணக்கும். கருவாட்டு குழம்பு வச்சா என் வீட்டுக்காருக்கும் பிடிக்கதான் செய்யும். ஏக்கா, பிடிக்கும்ல, பின்ன என்னக்கா, ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாரோ? அது ஏன் கேக்குறட்டி, ஆட்டுக்கறி கோழிக்கறியை விட என் வீட்டுக்காருக்கு கருவாட்டு கறினாட்டி ரொம்ப பிடிக்கும். சும்மா சும்மா பாடும்போது கூட கருவாட்டு குழம்பாடி ருசி ஏத்துற, ஒரு வாட்டி தின்னு பாரு உசு பேத்துற, அப்படி நாண்டி பாடுவாரு. அன்னைக்கிலேக்கா, ஒன்னு சொல்லவா, நீங்க வைக்கிற கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுக்கா, ஆனா பாடுற பாட்டு சும்மா கமகமன்னு இருக்குதுக்கா. ஆமாட்டி, கருவாடு என்ன விலை? யாருக்கு தெரியும், நானே களவாண்டு வந்த கருவாடு, காசு கொடுத்து வாங்கினா தானே ஒரிஜினல் விலை எனக்கு தெரியும். ஏண்டி,
விலைய காட்டிட்டு இருந்தா அங்க என்னடி வீதியை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அது வேற ஒண்ணு இல்ல அன்னைக்கியக்கா, என்ன கருவாடு என்ன விலையில எப்படி குறைச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியே நீ குறைச்சு கொடுத்துட்டாலும் கிழிஞ்சி அம்மா விலையெல்லாம் கம்மி பண்ணி கொடுத்தா உனக்கு கட்டுப்படி ஆகுமா? ஏன் கட்டுப்படி ஆகாது? காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தா தானே கட்டுப்படி ஆகாது. நானே களவாண்டு வந்தா தானே தாராளமா கட்டுப்படி ஆகும். ஆமாட்டி, இது கருவாடு தான். நான் என்ன இதை மீன் என்ன சொன்னேன்? உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு. ஹே ஹே உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போது எனக்கு. முத்தமிட்ட நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்தி விட தோணுதடி எனக்கு. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போது எனக்கு. முத்தமிட்ட நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்தி விட தோணுதடி எனக்கு. ஓட கரை மேல ஒரு ஓனா பிடிப்போமா, காக்கா கடி கடிச்சு ஒரு மாங்காய் திம்போமா. கோலா ஏ கோலா ஏ கோலாகல கோலகல கோலகல கோலாகல ஏ கோலா ஏ கோலா ஏ கோலாகல கோலகல கோலகல கோலாகல ஏ கோலா ஏ கோலா ஏ கோலாகல கோலகல கோலகல கோலாகல. சின்ன பொண்ணுது ஆட்டம் போட்டது போதும் ஆட்டையை கவனிடி. கருவாடு வாங்கிக்கங்கடி. கருவாடு கருவாடு கருவாடு, நெத்தலி கருவாடு, சூளக் கருவாடு, துண்டு கருவாடு, மஞ்சப்பாறை கருவாடு, மத்தி கருவாடு. என்னடி கருவாட்டு கடையில இருந்து வாசனை சும்மா கமகமன்னு வருது. வாங்கக்கா நயன்தாராக்கா, பிடிக்காதவங்க எல்லாம் பீச்ச வருதுன்றாங்க, பிடிச்சவங்க வாசனை வருதுன்றீங்க. இதுதாங்க உலகம். அப்படி என்னடி உலகத்தை புதுசா கண்டுபிடிச்சிட்ட? நமக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருந்துச்சா அவங்க தப்பே செஞ்சாலும் நமக்கு அது சரின்னு தோணும். அதே இது நமக்கு ஒருத்தங்களை பிடிக்கலன்னா அவங்க சரியே செஞ்சாலும் நமக்கு தப்புன்னு தான் தோணும். தத்துவ நம்பர் 10,011 அடியே, அத மாத்தி இப்படி கூட சொல்லலாம்டி. நம்மள பிடிக்காத ஒருத்தருக்கு நாம என்ன பண்ணாலும் தப்பா தான் தெரியும். அதே இது நம்மள பிடிச்ச ஒருத்தருக்கு நாம என்ன பண்ணாலும் அது சரியா தாண்டி தெரியும். இது கூட நல்ல தத்துவமா தான் இருக்கு. தத்துவ நம்பர் 10,015. அடப்பாவீங்களா, கருவாடு விக்கிறீங்களா இல்ல தத்துவம் விக்கிறீங்களாடி? அன்னைக்கிலேக்கா வீட்டுக்காருக்கு தான் பிடிக்கும்னு சொன்னீங்களே, வாங்கிட்டு போய் கருவாடு குழம்பு வச்சு சும்மா கமகமன்னு வாசனை பரப்புங்கக்கா. கையில காசு இல்லையேடி. கருவாடு வாங்குறதுக்கும் காசுக்கு என்னக்கா சம்பந்தம்? கையில இல்லைன்னா என்ன, உங்க பையில இருக்கும் பாருங்க. கருவாடு வாங்குறதுக்கு காசு கொடுத்தானே வாங்க முடியும், என்ன சம்பந்தம் கேட்டா எப்படி? அது சரி சின்ன பொண்ணு, கையில இல்லைன்னா பையில மட்டும் எப்படி இருக்கும்? ஏக்கா இப்பெல்லாம் கையிலையும் பையிலையும் இருக்க தேவையில்ல, செல்லுல இருந்தாலே போதும். அது என்னமோ சரிதான்டி. சரி நான் உனக்கு ஜிபேயே பண்ணிடுறேன். ஒரு 1/4 கிலோ துண்டு கருவாடு குடிடி போதும். எனக்கு 1/4 கிலோ நெத்தலி கருவாடு குடிடி. அப்படியே எனக்கு 1/4 கிலோ சூட கருவாடை குடிடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கருவாட்டு குழம்பு வச்சா பிடிக்குமா, அப்படி இல்லைனா வதக்கி சாப்பிட்டா பிடிக்குமா, இல்ல எந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா பிடிக்கும்னு சொல்லி மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கருவாடு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ணியிருக்கவங்கள ஒரு சில நேம் இப்போ நம்ம பார்க்கலாம். ராதிகா, யுவஸ்ரீ ஈரோடு, தன்சிகா, ஸ்ரீமதி, அக்ஷயா இவங்கெல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாங்க. அதுக்கப்புறம் முகமது சலீம், முருகன், வீரலட்சுமி, செல்வம், ராணி, பொன்னரசி, பொன்மலர், கவிநிலவு, லட்சுமிபதி, செல்வம் தமிழ்ச்செல்வம், பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரெண்ட், கேமலதா, பிரியா, குமார், கற்பகம், சஸ்விகா ஸ்ரீ, அஸ்வின், தனுப்பிரியா, சப்ரினா பானு. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.